வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்டாக இருந்ததுடா. என்ன இது சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கு? வெயிட் பண்ண நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் வரலையாம். இதை டெலிவர் பண்ண வந்த அந்த அண்ணனே சொன்னாங்க. ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தானே. ஆமாம். அதனால அந்த அண்ணன் ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி பேக்கேஜிங் முன்னே கிடையாது ப்ரோ, இதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினது ட்ரிகர். பேக்கேஜிங் நல்லா இருக்கு. 1000 ரூபாய்க்கு பேக்கேஜிங் பற்றி எங்க? தேங்க்யூ ஃபாலோவர்ஸ். டாட்டூ மாதிரி ஓட்டுறதா இல்ல ஸ்டிக்கர் தான், ஆனா அப்படி கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே ஓகே. ஆக்சஸரி கேபிள் இருக்கு, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்கும். இருக்கு. உள்ள எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குங்க. எஸ்பிடி எமர்ஜென்சி அந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல வர மாதிரி இருக்கு. பவர் ரேஞ்சர்ஸ் பாடுங்க. டேய் டிசைன் கூட இது நல்லா இருக்குடா. ரொம்ப ஈஸியா க்ளீன் பண்ணிடலாங்க. நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு. டேய் என்னடா இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மொரலஸ் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்கும்ல அந்த மாதிரி. ஆனா ரொம்ப பெரிய சட்டியா இருக்குமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். கேரி பண்ணிட்டு போறதுக்கு இரிட்டேட் ஆகும். பார்த்தா அந்த அளவுக்கு கேரின் பட்டன் இருக்குங்க. சூப்பர்ரா. பாடியோட பாடியாவே கொடுத்துருக்கான். பட்டன் தானே அது? ஆமா. ஆனா சம ஒயிட்டுங்க. கரை வந்து நல்லா ஏறிடும். பிளாஸ்டிக் தான் உங்களுக்கு. மெட்டீரியல்லாம் பிளாஸ்டிக் தான். ஓகேவா? இந்த இடத்துல வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கான். ஏன்னா அந்த பட்டில் வந்து லைட் எரியுது. ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுறப்பெல்லாம் ஆரஞ்சு கலர் லைட் டபுள்னு எரியுது. அது வந்து இங்கே தெரியும் போல இருக்குது. இங்கே சைட்லேயும் ஏதோ லைட் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலையே. பின்னாடி வந்து டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. பவர் பிளே யுவர் வே அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப்பாக ஒரு டேக் இருக்குது. getricker.com இவங்களோட சைட்டு. பின்னாடி என்ன போட்டிருக்கான், பேட்டில் ரெடி பில்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனில் 50 hours காஸ்மிக். அதை பாரு, எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடாக போட்டு வச்சிருக்கான். 50 hours பேட்டரி லைஃப்ங்கிறது காஸ்மிக் ரன் டைம், ஹைப்பர் சிங்க், 30 millisecond கேமிங் மோடா, அப்புறம் ட்ரூ கம்யூனிக் குவாட், அதான் குவாட் மைக்ரோஃபோன். ஒரு பக்கமும் 2 மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் ட்ரஸ்டர் இன்ஸ்பயர்டு எல்இடி லைட்ஸு, சைட்லலாம் லைட் இருக்காமே. இல்லை இருக்குது. அது எப்படி எரியுதுன்னு தெரியல. சார்ஜ் போட்டால் எரியும் போல். ஓகே. ஆச்சரியப்பட விதமா உங்களுக்கு ப்ராடக்ட். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ், அதுவும் எரியுது ஃபுல்லாக எரியுது. எஸ்பிடி எமர்ஜென்சி பவர் ரேஞ்சர். இது பார்த்தா பவர் ரேஞ்சர் தான் நான் வருது. இப்போ நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நீ மாட்டி பாரு. எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. ஃபிட்டு கூட சர்ப்ரைசிங்லி குட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் டு ஆல். எல்லாருமே ஒரே மாதிரி தானே இப்பெல்லாம் பண்ணுறாங்க. இந்த பழைய போட்லாம் எனக்கு ஞாபகம். பேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. பேஸ் லோ ஃப்ரீக்வன்சி பூஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அதான்டா 1000 ரூபா. சரியா? அதான் அந்த மாதிரி தான். அதான் இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா 1000 ரூபா யூத்ஸ் தான் வாங்குவாங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் அண்ட் காலேஜ் கைஸ். அவனுக்கு இப்போ கேட்குற பாட்டெல்லாம் என்னவா இருக்கும்? இப்போ இருக்க பாட்டு எல்லாத்துலேயும் பேஸ் தான் இருக்கு. தலபாதி கச்சே டம்மு டம்மு டம்மு. அதனால ஃபுல்லாவே ட்ராக் ஃபுல்லா தொப் தொப் தொப்னு அந்த பேஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே. நீ சொன்னனால நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு பாத்தியா? ஆமா. சும்மா அப்படினா அங்கே ப்ளே ஆயிடுச்சு. தலபாதி கச்சேரி. அதேதான். என்ன கீழே தெரியாது, மேல மட்டும். நீ பாடுறத பார்த்தா எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? வர்றியா? அப்படிதான் இருந்தது. மனசாட்சி இல்லாம ஆடிவிட்டு. வெயிட் இல்ல, ஃபிட் நல்லா இருந்தது. ஆச்சரியமா இருக்கு. நம்ம கால் டெஸ்டிங் மட்டும் நம்ம பண்ணிட்டு, கால் டெஸ்டிங்லயே நாங்க கால் குவாலிட்டி என்ன அப்படிங்கறத சொல்லிடுறோம். கேமிங்க்கு லேட்டன்சி சொன்னாங்கல்ல, நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன். பிளஸ் நான் இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு இங்க வர்றா. இல்ல டுவல் டிவைஸ் எல்லாம் கிடையாதுல்ல? இது டுவல் டிவைஸ்லாம் வாய்ப்பே இல்லடா. ஓகே. ஸோ சென்சிட்டிவிட்டிக்காக இங்க இருங்க, சிங்கிள் டேப் பண்றேன். சிங்கிள் டேப், வா, டபுள் டேப், நல்ல ரெஸ்பான்ஸ். ட்ரிபிள் டேப். ஏய், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லாங் பிரஸ் தானே. கேம் மோட் போயிடுச்சு. ஓகே. திரும்ப பிடிச்சி ஹோல்ட் பண்றேன். லைட் எரியுது. இப்போ எரியுதா? கூகுள் அசிஸ்டன்ட் கேம்ல வந்து அந்த லேட்டன்சி வந்து மாறுதா இல்லையான்னு பார்க்குறேன். லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கு. ரைட்டு. ப்ராடக்ட் டிசைனும் நல்லா இருக்கு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு யூனிக்காக வச்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். கால் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா. லேட்டன்சி கேவலமாக எல்லா டிடபிள்யூஸ்ல எப்படி அப்படி இருக்கு. இப்போ நான் கேமிங் மோடுல போகிறேன். இப்போ கேமிங் மோட்குள்ளே போனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 30 மில்லிசெகண்ட்ஸுங்கிறது கேமிங் மோட் போயிட்டா பட்டில் வந்து ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியா? ஆமாம், இப்போ ப்ளூ கலர் லைட் எரியுது. ஓகேவா? வித்தியாசம் தெரியுது. பரவாயில்லை. இங்கே நான் அழுத்துறதுக்குலாம் உடனே அங்கே ரெஸ்பான்ஸ் வருது இல்லை? ஓகே, அதான் கிளிக் கிளிக்னு வருமே. இங்கே அழுத்துனா உடனே அங்கே வருது இல்லை? சமடா. நல்லா இருக்கா? லேட்டன்சி வந்து நல்லாவே மினிமைஸ் ஆகுது.
அப்போ மியூசிக் மோடுக்கு ஆரஞ்சு லைட்டு, ஆ கேமிங் மோட்னா ப்ளூ லைட்டு. ப்ளூ, அதான் ப்ளூ ஒயிட் தான், அது ப்ளூவாக தெரியுது ஒரு மாதிரி. ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குல்ல, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க பேட்டை தட்டுறான்ல, அதெல்லாம் அது கேக்குது. கூட ஓகே ப்ரோ, நல்லா இருக்கே. இதில் கேமிங் மோடு வந்து நல்லா வேலை செய்யுது. ஆனால் கேமிங் மோட்லேயே எவ்வளோ நேரம் வந்து பேட்டரி லைஃப் இருக்குது? அதெல்லாம் இருக்கும்டா, இது பெரிய விஷயம்லாம் இல்லை. கேமிங் மோடு போகிறனாலலாம் பேட்டரி லைஃப் வந்து குறையுமானா ரொம்பலாம் குறையாது, நெக்லிஜிபிள் தான். ஓகே. ஆனால் கேமிங் மோடு போகிறனால மேபி மியூசிக் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்கலாம், புரியுதா? ஆனால் அதுவும் நெக்லிஜிபிள் தான், சப்ஜெக்டிவ். நம்ம எப்படி வேணுமோ வச்சுக்க வேண்டியதான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நானும் கௌதம் ப்ரோ முன்ன ஒரு வீடியோ பண்ணியிருப்போம், நீ பார்த்துருப்பேன். கருப்பு கலர் கூட இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், கருப்பு கலர் இருக்குது. நம்ம தான் வெள்ளை ஆகணும். கரை நல்லா ஏறிடும். கரை ஏறும் கண்டிப்பாக. நல்லது தான் இருந்தாலும் இது ஃபினிஷிங் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆவரேஜுங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, வெயிட் கம்மி, பாலிஷ்டாக இருக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் எல்லா இடத்துலையும் பாருங்களேன், அந்த மோல்டு தெரியுது. ஆமாம் ஆமாம், எல்லா இடத்துலையும் மோல்டு அங்கங்கே வச்சிருந்ததெல்லாம் தெரியுது. ஸோ அது நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை அதான் 1000 rupeesக்கான TWS மாதிரி தான் இருக்குது. இல்லை நானும் கௌதம் ப்ரோ ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்ல வந்தேன். 1000 rupees நம்ம அவரோட பவுச் ஃபுல்லாக மடிச்சு எடுத்துருப்பாரு. அதில் வந்து ஒன்று 250 300 வாங்கினாரு. அது செமையாக இருக்கும், லோ லேட்டன்சி அப்படின்வாரு. ஓகே. அது வந்து 35 மில்லி செகண்ட்ஸ் ஏதோ. மனுஷன் இப்போ இதை பார்த்தாருன்னா அவருக்கு இதுதான் இருக்கலே லோயஸ்ட் 30 மில்லி செகண்ட்ஸ். ஆமாம். சரி மக்களே, சார் நாங்கள் இப்போ கால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அட்டாச் பண்ணுறோம். எஸ் சரி, ஆனா நான் இப்ப பேசுறேன், எப்படி ஆடியோ ப்ராசஸ் ஆகுதுன்னு பாரு. அதான் அதை பேசிட்டு தானே தம்பி இருக்கேன். அப்ப நல்லா தான் பண்ணிருக்காங்க போல. 1000 ரூபாய்க்கு இருக்கிற போன்ஸ்ல இது மாசம் கரெக்டா? போன்ஸ்ல இது மாசம். ரைட்டுங்க. ஸோ மொத்தம் ஆப் இல்லாதது மட்டும் கொஞ்சம் வருத்தம். ஆனால் இவங்க எல்லாரும் யாருன்னு உங்களுக்கும் தெரியும், ரீபிராண்டிங் தான் பண்ணுறாங்க. எங்கேயா சைனால போயிட்டு ஏதோ திருமுக்கிலேருந்து எடுத்துட்டு வராங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, வேறாட்டி தப்பா இந்த பட் விடுவேன், அதுக்காக நான் ஆப் விடணுமா? அதுலடா ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அவங்களோட ஓவரால் டிசைன் லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆச்சரியமா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பட்ஸோட அந்த மோல்டு சொன்னல, அதை தவிர உள்ள பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ரெட்மி பட்ஸ் நம்ம இப்போ ஒன்று கவர் பண்ணியிருப்போம். அந்த ரெட்மி பட்ஸில் என்ன இருந்ததோ அதே தான் இதுலேயும் இருக்கு. உள்ள இருக்கிற டிசைன்லாம் மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஃபேப்ரிக் மெஷ் மாதிரி இருக்கு. மெட்டல் மெஷ் மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு தோற்றம். பட் அது வந்து ஏதோ ஒரு ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கு, அமர்ந்தே சொல்ல மாட்டேது. ஓகே. ஆனால் டிசைன் வந்து ஆச்சரியமா இருக்கு, கொஞ்சம் நல்லா செம்ம லைட் வெயிட்டுங்க. சீரியஸா செம்ம லைட் வெயிட். அதான் பெரிய யூஎஸ்பி. காதில் மாட்டுறப்ப கூட எதுவும் பெருசா இல்லை. சூப்பர் யூஎஸ்பி. அந்த இது வந்து பேஸ்க்கு தாங்க, பேஸ் பூஸ்டர் TWS வித் குட் லெவல் லேட்டன்சி. இவன் தான் அது. சரியா? யாராவது கேம் ஆடணும் இந்த மாதிரி கேம், நான் அதுக்காக ஒன்றும் பப்ஜிக்கெலாம் சஜஸ்ட் பண்ணல. பப்ஜியில் கூட எப்படி இருக்கும்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா கௌதம் ப்ரோ அந்த 35 மில்லி செகண்ட் வச்சுட்டு தான் பப்ஜிலாம் ஆடுறாரு, பிஜிஎம்லாம். ஸோ அதனால கண்டிப்பாக நான் TWS வாங்குறேன் ப்ரோ, கம்மி பட்ஜெட்டில் கேமிங்காக அப்படின்னா இது தாராளமாக வாங்கலாம். பரவாயில்லைங்க. சுடுறீங்கல்ல, அது வந்து இந்த பேஸில் டொப்புன்னு நல்லா கேட்கும். ஏன்னா பேஸே இல்லாத செக்மெண்ட்டில் கூட இது பேஸாக தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ரைட்டு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது தொடர்ந்து பார்க்கலாமா? விடைபெற்று சிவபரணி, சர்க்கே மற்றும் சிவபரணி சென்று வருகிறோம்.